கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்தியாவிலே எப்படி சுவிசேஷம் வந்தது என்று சொல்லுகிறேன். I will tell you how the gospel came into India. AD 52 ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. Gospel came into India in AD 52. AD 52 ஆம் ஆண்டு தோமா அப்போஸ்தலன் மூலமாக சுவிசேஷம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. Gospel was brought down to India by Thomas the Apostle in AD 52. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிறதான புத்தகத்தில் நெஹ்ரு எழுதுகிறார், கிறிஸ்தவ மார்க்கமும் யூத மார்க்கமும் மேற்கத்திய நாடுகளுக்கு அது போவதற்கு முன்னதாக 100 வருடங்களுக்கு முன்னே இந்தியாவுக்கு வந்தது என்று Discovery of India என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். Nehru writes in the book called Discovery of India that even before the spread of Christianity and Jewish religion could go into western countries, it first spread into this country called India. மேற்கத்திய நாடுகளுக்கு போகும் முன்னதாகவே 100 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்கிறது. 100 years before it could go into the western countries, it had come to India. நீங்கள் காசிமேடு என்ற ஒரு இடத்தை போய் பாருங்கள், மெட்ராஸ்ல அங்க ஒரு யூத கல்லறை இருக்கிறது. In Madras, in Kasimedu, you can see a Jewish sepulchre. பெங்களூர்ல ஒரு யூத கல்லறை இருக்கிறது. A Jewish sepulchre in Bangalore. அந்த முதலாம் நூற்றாண்டிலே அந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்தியாவுக்கு வந்தது மேற்கத்திய நாடுகளுக்கு போவதற்கு முன்னதாகவே கிறிஸ்தவ மார்க்கமும் யூத மார்க்கமும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. The Jewish religion and the Christian religion had come into India even 100 years before it can spread to the western country. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தார். The Vasco da Gama came to India to see the sea way. அது எப்பொழுது வந்தார்? When did he come? அவர் 14ஆம் நூற்றாண்டிலே வந்தார். He came in the 14th century. 1498 ஆம் வருடம் வந்தார். 1498 he came. காலிகட்ல இறங்கினார். He got down at Calicut. இரண்டாவது முறை 1502 ஆம் வருடம் வந்தார். And second in 1502 he came. அவர் கொச்சின்ல இறங்கினார். And got down at Cochin. அப்பொழுது 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம். During that time there were 2 lakh Christians. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வரும்போது லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். Lakhs of Christians in India when Vasco da Gama came here. ஆனால் தோமா வரும்போது ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை. But when Thomas came here there was not even a single one. இந்தியா ஒரு இருண்ட தேசமாக இருந்தது. India was a dark country then. சுவிசேஷத்தின் வெளிச்சம் இல்லாத ஒரு தேசமாக இருந்தது. A country with no light of the gospel in it. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் வந்தார். It is there he came with the name of Christ. அந்த நாட்களில் எருசலேமிலே உபத்திரவம் உண்டானபோது During that time when there was persecution in Jerusalem, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படியே according to the commandment of Jesus, அப்போஸ்தலர்கள் எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டார்களாம். they did cast lots as to where all the apostles should go. அப்பொழுது தோமா அப்போஸ்தலனுக்கு பார்த்தியா தேசத்துக்கு போகும்படி சீட்டு விழுந்ததா. Then to Thomas it was the lot was put that he should go to the country called Parthia. பார்த்தியாவிலே இவர் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தபோது And there when he was declaring the gospel, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மரித்து போன மரண செய்தி கிடைத்ததா. he got the message of the death of the mother of Jesus called Mary. அந்த மரண செய்தியை கேட்டு அப்போஸ்தலர்கள் அவர்களை அடக்கம் பண்ணும்படி எபேசு பட்டணத்திலே யோவான் வசத்தில் இருந்தான மரியாளை அடக்கம் பண்ணும்படி எபேசுவுக்கு வந்தார்கள், எருசலேமுக்கு. Hearing that death message, the apostles gathered together to Jerusalem to bury that mother of Jesus who was given to the side of John. சிலர் சொல்லுகிறார்கள் மரியாள் அப்படியே வானத்துக்கு ஏறி போனார்கள் என்று. Some say Mary just ascended to heaven. மேரி வானத்துக்கு ஏறி போகவில்லை. Mary did not ascend to heaven. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. There is no one who has ascended to heaven other than the one who has descended from heaven and who is in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப இயேசு மட்டும் தான் எழுந்தருளி போனவர். Therefore it is only Jesus who ascended. மரியாள் மரணம் அடைந்தார்கள். Mary died. அந்த மரணத்துக்கு அப்போஸ்தலர்கள் வந்திருக்கிறார்கள். And apostles partook in it. நீங்கள் பழைய சரித்திரங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். You will know when you read the old histories. மரியாளுடைய அடக்காராதனைக்கு பிறகு After the funeral service of Mary, இவர்கள் திரும்பவுமாக எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டார்களாம். They once again cast lots as to which country they should go to. அப்பொழுதுதான் தோமா அப்போஸ்தலனுக்கு இந்தியாவுக்கு சீட்டு விழுந்தது. And then Thomas got the lot that he should go to India. அந்த நாட்களிலேயே இந்தியா நாம் இருக்கிற இந்த தேசம் பைபிள்ல கூட எழுதப்பட்டிருக்கிறதே எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? See what a great privilege it is to India that the country which we are in presently is written in the Bible even during those days. இந்தியா என்ற பெயர் இருக்கிறது பைபிள்ல. The word India in the Bible. தமிழ் வேத புத்தகத்துல இந்து தேசம் என்று இருக்கிறது. In Tamil book it's in a different way. இந்து தேசம் என்று சொன்னால் இந்த ரிலிஜியன் அடிப்படையில் உள்ள வார்த்தை அல்ல அது. Not the Hindu country. சிந்து என்ற வார்த்தை தான் இந்து என்று வந்தது.
But the word Sindhu has come in the word of Hindu or அந்த நாட்களிலே Indus. நீங்கள் ஆரியருடைய நாகரிகத்தை பற்றி படித்தால் தெரியும். If you read about the history of Aryans, you will read. அவர்களுக்கு எஸ் என்ற அந்த எழுத்து உச்சரிக்க வராது, எஸ் pronunciation வராது, சிந்து என்று சொல்ல மாட்டாங்க, அவங்க இந்துன்னு தான் சொல்லுவாங்க. They cannot pronounce S, but they will just say Hindu. ஒரு சின்ன பிள்ளை இருந்தா அந்த நாட்களில் ஒரு சின்ன பிள்ளை எனக்கு தெரியும், பள்ளின்னு சொல்ல தெரியாதது, அது பள்ளின்னு சொல்லு, அது பந்தின்னு சொல்லும். பள்ளின்னு சொல்ல தெரியாது, பந்தின்னு சொல்லும். அதுபோல இந்த சிந்து என்று சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். ஆரியர்கள் அவர்கள் அந்த எஸ் pronunciation இல்ல, சிந்து பதிலாக அவங்க இந்து, அதனால தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி எழுதியிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி. அதாவது ஆனா இந்த இந்துன்னுள்ள வார்த்தையை இப்ப ரிலீஜனா மாத்திட்டாங்க. Now the word Indus has become the religious word called Hindu. அது இந்து தேசம் என்று சொல்லுகிறது, அது ரிலிஜன் அல்ல. But actually it is not about the religion. அதாவது இந்த இந்தியாவை குறிக்கிறது. It reveals this India. அதான் பாருங்கள் இங்கிலீஷ்ல இந்தியா. That's why in English it is from India to Ethiopia. From India to Ethiopia. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். From India to Ethiopia. அப்ப பைபிள்ல நம்முடைய தேசத்தின் பேர் இருக்குதே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்தியாவுக்கு போகும்படி தோமா அப்போஸ்தலனுக்கு சீட்டு விழுந்ததாம். Now upon this Thomas was cast the lot that he should go to India. கப்பல் மார்க்கமாக வந்தார். He came by the way of sea. கேரளாவிலே கிராங்கனோர் என்கிற ஒரு பழைய துறைமுகம் இருந்தது. There was an old port called Cranganore in this present place called Kerala. இப்பொழுது கேரளா என்று இருக்கிறது. அந்த நாட்களில் கேரளா இல்லை, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் மலபார் region அப்படி இருந்தது. During those days there was no distinguishing Tamil Nadu or Kerala, but it was a Malabar region. அதை சோழ பெருமாள் என்கிற ஒரு ராஜா ஆளுகை செய்து வந்தான். A king called Sola Perumal, he ruled over this place. தோமா அப்போஸ்தலன் ஆண்டவருடைய ஏவுதலின்படி நடத்திப்பின்படியும் இந்தியாவிலே வந்து கால் மிதித்தார். Apostle Thomas, according to the spirit leading, according to the leading of God, came and stamped on this place. அவர் சும்மா வரவில்லை, சுவிசேஷத்தோடு வந்தார். He came with the gospel, not simply. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சும்மா போக கூடாது, நீங்கள் சுவிசேஷத்தோடு போக வேண்டும். Wherever you go, don't go simply, but go with the gospel. அருமையான சுவிசேஷ ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசிட்டிங் போகும்போது சும்மா போக கூடாது, நீங்கள் சுவிசேஷத்தோடு போக வேண்டும். I tell you, servants of God, don't go simply when you go out for visiting, but with the gospel. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சிநேகிதர்களை பார்க்கும்படி நீங்கள் போகும்போது சும்மா போக கூடாது, நீங்கள் சுவிசேஷத்தோடு போக வேண்டும். I tell you believers, when you go to see your friends, don't go simply, but go with the gospel. நீங்கள் எங்கு போனாலும் சும்மா போக கூடாது, சுவிசேஷத்தோடு போக வேண்டும். Wherever you go, don't go empty handed, but go with the gospel. அப்போஸ்தலனாகிய தோமாவும் இந்தியாவுக்கு வரும்போது சுவிசேஷத்தோடு வந்தார். Apostle Thomas, when he came to India, came with the gospel. அவர் பணத்தோடு வரவில்லை, not with money, நாகரிகத்தோடு வரவில்லை, not with civilization, ஆடம்பரத்தோடு வரவில்லை, not with sumptuousness, சிநேகிதர்களோடு வரவில்லை, not with friends. அவர் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய சுவிசேஷத்தோடும் வந்து இறங்கினார். But he came down with Jesus and with his gospel. இவருக்கு பாஷை தெரியாது. He did not know the language. பாஷை தெரியாமல் வந்து இறங்கினார். Came down without the knowledge of language. அப்பொழுது ஒரு ராஜ வீட்டு கல்யாணம் ஒரு பவனியாக போய் கொண்டிருந்ததா. During those time the procession of a marriage was going on. இந்த சோழ பெருமாள் ராஜாவினுடைய வீட்டு கல்யாணம் ஒரு பவனியாய் போய் கொண்டிருந்ததா. The marriage of the house of the Sola Perumal was in procession during that day. மேள தாளங்களோடு போய் கொண்டிருந்தது. It was going on with dancing and singing. அப்பொழுது தோமாவுக்கு இந்த பவனியோடு போகும்படி ஒரு ஏவுதல். And Thomas had the urge to go along with this procession. தோமா அழைக்கப்படவில்லை. Thomas was not invited. கல்யாணத்திலே அழைக்கப்பட்டவர்கள் தான் போவார்கள். Only the invited ones will go to the marriage. ஆனால் இவர் அழைக்கப்படாமலேயே இந்த கல்யாண வீட்டுக்கு போனாராம். But even without an invitation he went to the house. அங்கே போனால் யாரோ ஏதோ கேட்டிருக்கிறார்கள், இவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. Somebody asked something, he could not answer them. உடனே இவரை ஒரு மனிதன் அடித்தானாம். Soon a man beat him up. நான் இதை பூர்வீகமான சில சரித்திரங்களிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you from some old histories. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. In the steps of Saint Thomas என்கிறதான புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. Refer to the book called Steps of Saint Thomas. அது மட்டுமல்ல, நான் கேரளாவிலே ஊழியம் செய்யும்போது அங்கே சிலருடைய குடும்ப சரித்திரங்கள் இருக்கிறது, பழைய சரித்திரங்கள். அதிலும் கூட நான் இதை படித்தேன். And not only that, when he went to Kerala, and when I read the old family histories of certain families, I knew this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த மனிதன் அடித்தான். That man was beat up. தோமா அப்போஸ்தலன் அந்த அடி தாங்க முடியாமல்
கர்த்தாவே மன்னியும் இரட்சியும் என்று சொன்னாராம். Thomas the apostle, unable to bear it, he said, Lord, forgive and Lord save them. சுவிசேஷம் எப்படி வந்தது என்று நான் பேசுகிறேன். I tell you how the gospel came here. இந்தியாவுக்கு சுவிசேஷம் எப்படி வந்தது என்று நான் பேசுகிறேன். I tell you how gospel came to India. சுவிசேஷம் ஆடம்பரத்தோடு வரவில்லை. It did not come with comforts. சுவிசேஷம் ஐஸ்வரியத்தோடு வரவில்லை. It did not come here with riches. சுவிசேஷம் எளிமையோடும் உபத்திரவங்களோடும் இந்தியாவுக்குள்ளே வந்தது. But gospel came to India with simplicity and with persecution. தொடக்கமே உபத்திரவம் தான். The beginning was persecution itself. அவர் எழும்பி போய்விட்டார். He went down. கர்த்தாவே மன்னியும் இரட்சியும் என்று சொல்லி போய்விட்டார். He just said, Lord, forgive, Lord, save, and went away. 3 நாளைக்கு பிறகு After 3 days, ஒரு நாய் ஒரு செத்து போன மனிதனுடைய கையை கவ்வி கொண்டு வந்து அந்த ராஜாவுடைய கொலு மண்டபத்திலே போட்டதா. A dog came to the courtyard of that king with the hand of a dead body of a person. ராஜா உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறதான அந்த மண்டபத்திலே. In that courtyard where the king used to judge the people. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரமிப்பு. And everyone was terrified seeing this. ராஜாவினிடத்திலே சொன்னார்கள். They said to the king, அந்த கை யாருடைய கை என்று சோதித்து பார்த்தால், if you examine the hand of that person, தோமா அப்போஸ்தலனை அடித்த மனுஷனுடைய கை. it was the hand of that man who beat up Thomas. அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால், அவன் இவரை அடித்துவிட்டு போகிற வழியிலே ஒரு புலி வந்து அவனை பீறி போட்டது. When he went after beating him up, a tiger came and ate him up. ஒரு நாய் அவனுடைய கையை கவ்வி கொண்டு வந்து போட்டது. A tiger tore him up and a dog took his hand and came away. நான் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you the history. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவேளை அப்படியே தான் நடந்திருக்கும். Maybe it has happened truly. உடனே ராஜா தோமா அப்போஸ்தலன் எங்கிருந்தாலும் வர வேண்டும் என்று உடனே கட்டளை பிறப்பித்தான். Then the king immediately sent the decree that they should invite Thomas. தோமா ராஜாவினிடத்திலே வந்தார். And Thomas came to the king. அப்பொழுது ராஜா இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். And the king narrated all this. தோமா அப்போஸ்தலன் ராஜாவினிடத்திலே சொன்னாராம், இந்த கை யாருடைய கையோ அந்த சரீரத்தை கொண்டு வரும்படி சொன்னார். And Thomas the apostle said, bring the body of that person whose hand this is. அந்த பாடியை கொண்டு வந்தார்கள். They brought the body. புலியினால் பீறி போட்ட பாடி. It was torn up by the tiger. இப்பொழுது இருக்கிறது போல ஃப்ரீசர் கிடையாது. There was not a freezer as in these அழுகி days. போன பிணம். It was a decayed body. கை இல்லாத பிணம். A body without hand. நாற்றத்தோடு கொண்டு வந்து வைத்தார்களாம். It was kept there with stinking smell. அப்போஸ்தலனாகிய தோமா இந்த கையை எடுத்து அந்த சரீரத்திலே பொருத்தினார். Thomas the apostle took this hand and fitted it in that body. உடனே அந்த மனுஷன் ஜீவனோடு எழும்பினான். Soon the man rose up alive. தோமா அப்போஸ்தலன் இந்தியாவிலே 29 பேரை மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறார். Thomas the apostle raised up 29 dead people alive in India. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது, and that was the first dead body. அது முதலாவது எழுப்பின ஆள் அவர். And that was the first dead body whom he raised up alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாரும் பயந்தார்கள். Everyone was terrified. இதில நடந்தது என்னவென்றால், You know what happened then? முதலாக அந்த சோழ பெருமாள் ராஜா ஞானஸ்நானம் பெற்றானாம். And it is that King Sola Perumal who took water baptism. ஆகையால் தான் பழைய சரித்திரத்திலே, மலபார் சரித்திரத்திலே நீங்கள் படித்தால் தெரியும், ஒரு கிறிஸ்தவ ராஜா ஆளுகை செய்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why in the Malabar history it is written, a Christian king reigned over. இந்தியாவிலே முதல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதே ஒரு ராஜா என்ற ஒரு பெருமையோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய வசனம் வல்லமையோடு புறப்பட்டது. The word of God came with power. தோமா அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். The Lord did great things through Thomas the apostle. அதுபோல பல அற்புதங்களை செய்தார். And many miracles too. நான் அதெல்லாம் சொல்ல இப்பொழுது எனக்கு சமயம் இல்லை. Don't have the time to narrate all these. கர்த்தர் அவரை கொண்டு பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தபடியினால் அநேக இந்துக்கள், பிராமணர்கள், பயங்கரமான மனுஷர்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். Many Hindus, even many Brahmins and many evil people accepted Jesus, seeing the miracles done by Thomas. 29 மரித்தவர்களை எழுப்பினார். 29 dead people raised alive. 250 பேரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். 250 delivered from demonic oppression. 330 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். 330 lepers healed. 250 குருடர்களை பார்வையடைய செய்தாராம். 250 blind people restored their sight. 120 முடவர்களை எழுப்பினாராம். And raised up to 120 lame. 20 ஊமையர்களை பேசும்படி செய்தாராம். And made 20 deaf to speak. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் வல்லமையாய் அவரை கொண்டு கிரியை செய்தார். Thus the Lord worked mightily through him. அப்படியே தென்னிந்தியாவில் 13 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். And ministered in South India for 13 years. வட இந்தியாவிலே 7 வருடங்கள் செய்தாராம். And 7 years in North India. ஆனால் தென்னிந்தியாவிலே
அவர் கொல்லப்பட்டார். But he was killed in South India. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அவரை ஈட்டியால் குத்தி கொண்டு போட்டார்கள். As he was praying, they killed him with the spear. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். He is dead but yet speaks. நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டபடியினால், because the blood of the righteous was shed. சுவிசேஷம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாருங்கள் எவ்வளவு பலமாக கிரியை செய்கிறது பாருங்கள். Look how powerfully gospel is working in Tamil Nadu. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. Blood of the righteous was shed. ஆனால் நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அது இரத்த பழி நீங்கவே இல்லை. But that bloodshed was not removed from this land. இப்படிதான் இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. It is in this way gospel came to India. பல இடங்களில் இருந்தும் பல மிஷனரிமார்களை கர்த்தர் அனுப்பினார். God sent various missionaries from various places. நீங்கள் இந்தியாவுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய வந்த மிஷனரிமாருடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். Looking into the history of the missionaries who came down to India, சுவிசேஷத்தை எப்படி அவர்கள் அறிவித்தார்கள் என்று தெளிவாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. Very clearly it is explained as to how gospel was declared here. தங்களுடைய தேசத்திலிருந்து மற்ற பாஷை தெரியாதவர்கள் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து சுவிசேஷத்துக்காக மரித்தார்கள். People from other lands who did not know this language came down to India, declared the gospel and died. இந்தியாவுக்கு மட்டுமல்ல பல இடங்களுக்கு போனார்கள். Not only to India but to various places too. மனிதரை சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறதான ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு போனார்கள். They went down to the continent of Africa where cannibals were. நான் உங்களுக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸை பற்றி சொன்னேனே. I told you about Christopher Columbus. நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றுதான். All that we know that Christopher Columbus discovered America. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். But we know just that. ஆனால் அவர் இப்படி புறப்பட்டு போக அவரை தூண்டினது எது? But what urged him to go forth like this? ஓ கர்த்தருடைய வசனம்தான். It is the word of God. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போக வேண்டும் என்கிறதான உந்துதல் அவருக்குள் உண்டாயிற்று. The urge to bring the word of God there came into him. அந்த நாட்களிலே கப்பல் பயணம் என்பது மிகவும் பயங்கரமானது. During those days voyage was utterly difficult. ஆபத்தானது. It is dangerous. இந்த நாட்களில் இருப்பது போல வசதிகள் இல்லை. No convenience as in these days. திசை காட்டும் கருவி கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. No compass as in these days. கப்பல் யாத்திரை என்பது ஜீவனை பணயம் வைத்து தான் போக வேண்டும். The voyage is keeping their life and going. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னது போல, But as it is said, the love of Christ constraineth me. சுவிசேஷம் எப்படி ஆகலும் இந்த தீவுகளுக்கு போக வேண்டும் என்று கொலம்பஸ் விரும்பினாராம். Columbus discovered that the gospel should be spread in these isles. அவருடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அவர் தேசங்களை கண்டங்களை கண்டுபிடிக்கவில்லை. He did not discover the continents and the lands just for the name fame. அவர் போகும்போது இயேசு இல்லாமல் சுவிசேஷம் இல்லாமல் போயிருந்தால் அவர் வெறுமையாய் தான் திரும்பி இருப்பார். If he had gone without Jesus and the gospel there, he would have returned empty handed. அவருடைய டைரியில் அவர் எழுதி இருக்கிறார், நான் இயேசுவோடு போனபடியால் எனக்கு வழி வாய்த்தது என்று எழுதி இருக்கிறார். But he said he wrote down in his diary that my way was prosperous because I went with Jesus. இயேசு இல்லாமல் நீ ஜீவித்தால் உன்னுடைய வாழ்க்கை வெறுமையானது. If you live without Jesus, your life is empty. இயேசு இல்லாமல் போனால் நீ போகிற இடத்திலே நீ வெட்கப்பட்டு வருவாய். If you go without Jesus to any place, you will be ashamed. ஒரு ஆள் உன்னிடத்தில் வரும்போது உன்னிடத்தில் சுவிசேஷத்தை பார்க்க வேண்டும். But they have to see gospel in you when they come to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சுவிசேஷத்தோடு போனால் if you go with gospel, உன்னையும் பாதுகாக்கலாம் மற்றவர்களையும் பாதுகாக்கலாம். you can protect yourselves as well others. அந்த ராகாப் என்னும் வேசியினுடைய வீட்டிலே எத்தனையோ பேர் போனார்கள். Many people went to the harlot's house who is called Rahab. எல்லாரும் பாவத்தில் தான் ஜீவித்தார்கள். But they all lived in sin. ஆனால் யோசுவா அனுப்பின ரெண்டு மனிதர்கள் போனார்கள். But there were two spies sent by Joshua. அவர்கள் சுவிசேஷத்தோடு போனார்கள். They went with the gospel. ஆகையால் அவர்கள் தங்களையும் பாதுகாத்தார்கள், அந்த ராகாப் என்னும் வேசியினுடைய வீட்டையும் பாதுகாத்தார்கள். Whereby they protected themselves as well. Rahab the harlot's house. அப்படியே சரித்திரம் போய் கொண்டே இருக்கிறது. And the history went on. சுவிசேஷத்தோடு நீ போனால் நிச்சயமாக ஆத்துமாக்கள் கிடைக்கும். If you go with the gospel, you will surely get souls. நீ எங்கயாவது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே இறங்கி போகும்போது நீ ஜெபித்து விட்டு சுவிசேஷத்தோடு உன்னுடைய வாசல் படியில விட்டு நீ வெளியே போ. அப்பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை எழுப்புவார். When you step out of the doorstep of your house, go with the gospel with Jesus, then God will raise up many people through you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதமாக காரணம் என்ன? What is the reason for the delay of the coming of Jesus? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னும் பிரசங்கிக்கப்படவில்லை. The gospel of this kingdom is not yet preached. இன்னும் தொடர்ந்து அது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. It is continuing to be preached. சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. We should not be shunned about the gospel. ரோமர் 1:16 வாசிக்கிறோம். Romans 1:16 we read. வெட்கப்படுகிறவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. Those who are ashamed cannot preach the gospel.
வெட்கப்படுகிறவர்கள் ஊழியத்துக்கு வர முடியாது. Those who have that shame cannot come to the ministry. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு ஊழியத்திற்கு வர வேண்டும். You have to come to the ministry to preach the gospel. ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். Come forth to do the ministry. நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். I am not shunned about the gospel. அந்த வசனத்தை வாசிங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. It is the power of God unto salvation. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God.